ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல டாடா 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 அவன் அவன் தம்பி வேணும்படி தம்பினா ஓ அது முடியாது அப்புறம் பைத்திய கேஸ் மாதிரி ஆயிரும் ஐயோ என்ன விடுங்க ஆமா என்ன செய்வேன் நீ செஞ்சா நீ மோசமான ஆள் எல்லாம் அண்ணாதி வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் படிக்க இலந்தைக்குளம் கலங்காத காதலர் சங்கம் சார்பாக என் புருஷன் அவர்களால் மீனாவுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு. அன்பு முகத புருஷன் அவர்கள் நன்றி வணக்கம். ஒரு வாட்டி பாடி. எஸ்எம் இலந்தைக்குளம் கலங்காத காதல். கலங்காத காதலா? ஆமாடா. கலங்காத கம்மா கூட இருக்காது. எங்க காதல் அவ்வளவு புனிதமான காதல். அதையும் தாண்டி கவட்டைக்குள்ள வந்துச்சு. அதையும் தாண்டி புனிதமானது. எஸ்எம் இலந்தைக்குளம் காதல் மன்னன் சித்திரைக்குமார். நான் வந்தேன் அந்த கேட்கிறேன். இந்த வரேன் ஏமாத்திட்டு நீ மூலையில உட்காந்து ஆட்டம் பார்த்துட்டாடி. கல்யாணம் அவர்களால் 1000 அன்பளிப்பு. அன்பளிப்பு கல்யாணம் நன்றி வணக்கம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் கையிலே. அப்ப இது ஆட்டாடி உன்னை தஞ்சாவூர்ல வந்து வாக்கி வந்து ரொம்ப தப்பா இப்ப கெட்டு குட்டு அரமாய்க்கலாம் போடுது ராசா. ஏப்பா இவர் போய் அப்படி பால்பட்ட கொடுத்துருக்கணும். அந்த புள்ள உனக்கு அக்கா வேணும்பா. நல்ல பிள்ளைய பார்த்து நல்லா சூப்பிச்சு பார்த்தெல்லாம் வாசி அக்கா முறை வேணும். அது அக்கா முறை தானே காலேஜ் கொடுங்க. ஐயோ எழுதி வந்து கெடுத்துவாரு. சிவபூ
மூஞ்சியில கரடி பூந்தா பரவாயில்ல பொருட்காரி பூந்து இருக்கு. என்ன இடையில ஒரு பெருச்சாடி ஓடுது? இல்ல அந்த பொண்ணு ஆட்டக்கார பிள்ளையா? நாங்க ஆட்டக்காரோ தூக்கி போட்டு முதல்ல நீ ஆடுறா. பாக்கலாமா? இல்ல என்னடி பால் ஓடி கொடியான்னு கேட்கிற மாதிரி கேட்கிறேன். அவர்கள் மிகப்பெரிய தொழில் செய்ய போகிறார்கள். அவங்களா தட்டினாக்கா மரியாதை, அவங்களா தட்டினாக்கா மரியாதை. நீயா கேட்டு வாங்கினா அதுக்கு பேரு பிச்சை. ஐயா எச்ச இங்க பாருங்க, ஏதோ செய்ய போறாங்க இருக்கானே, நல்லா கவனிச்சு பாருங்க. கைதடியா கைதடியா என்னமோ செய்ய போறாயா? நீ தான் செய்யணும். பின்னாடி அந்த பிள்ளை அதெல்லாம் பாசப்படுது. பரவாயில்லையமா அண்ணாவுக்கு பின்னாடி பாரு எவ்வளவு பெரிய குதிச்சு ஊதி வச்சிருக்காருன்னு பார்த்து கேட்கலாம். பாரு எவ்வளவு ஒரு வாசமா இருக்கு. கடனாடி தங்கவேல் அண்ணாவுக்கு நினைச்சிருப்பாரு. கடனாட்டத்தை அப்பதையும் ஒன்று வாழ வச்சுட்டாங்க அப்படின்னு. காதல் மன்னன் மணி மணி மணிமாஸ் மணிமாஸ் என் கல்வ புத்தகங்கள் மீனாவதி 2000 அன்பளிப்பு 2000 அன்பளிப்பு கல்வ புத்தகம் மணிமாஸ்க்கு நன்றி வணக்கம். ஐயா யார் யார் மணிமாஸ் கை தூக்கியா? ஐயா நாங்க யாராவது தம்பி ஐயா மணிமாஸ் ஐயா மண்டையில மசல் கூட மசல் முளைக்காது. ஐயா நீ 2000 கொடுத்து ஓபன் பண்ணி பேங்க் புக்கு ஐயா அந்த அக்கௌண்ட் என் கையில தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் தான் லைசன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஐயா மணிவாச திரும்பி ஐயா அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இந்த ஊருக்கு நான் ஏன் திரும்ப வந்திருக்கேன் மணிமாமா, நான் ஆல்ரெடி டோக்கன் புக்கிங் போட தான் வந்திருக்கேன். முதல் டோக்கன் 500, எல்லாமே 500. கியூ கணக்குல நிக்க சொல்லு. கியூ கணக்குல அவங்க இருந்தா பரவாயில்ல. இங்க பாரு மணிமாமா 60வது டோக்கன். மணி நீ 60 அப்படியே நாளை வச்சு மத்தியானம் 7 மணிக்கு ஜாக்கிரதையா இருக்க. என்னவோ சொல்ல போறா என்ன
சேர்ந்த கலை மாமணி, கலை நண்பனி, நாதகலா புத்தகம், நாத சக்கரவர்த்தி, நாத இசை நேரன், நாத இசை மாமணி, உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை என்று அழைக்கக்கூடிய இந்த வட்டாரத்தின் செல்லப்பிள்ளை என்று அழைக்கக்கூடிய நமது மதுவக வழியாகக்கூடிய தங்கவன் 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 நான் சொல்லி அடிச்சே அப்பா. நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம். முருகன் தெளிவா சொல். முருகன் நினைவு நினைவுனா உங்களோட நினைவா இருக்கணுமா? நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா இருக்கலாம். அவர் பேர் என்னது? வி.கே. முருகன் நினைவா வி.கே. கணேசன் என் மாமா அவர்களா? 5000 ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ. லதா என் கூட ஆடியது பாடியெல்லாம் நடிப்பா. லதா லதா வி.கே. முருகன் நினைவா வி.கே. கணேஷ் மாமா அவர்கள் 2000 அன்பளிப்பு அன்பளிப்பு புருஷன் அவர்கள். நன்றி வணக்கம்.
பரிசளிப்பு அன்புக்கு கொடுத்த சிங்கம் பொன்னாரூர் என் மாமா அவருக்கு நன்றி வணக்கம்.
ஏன்டா ஆம்பளை பிள்ளை? ஆமா பொம்பளை பிள்ளை. ஆமா ஊர்ல இல்லையே. வீட்டு கிருஷ்ணதேவர் முத்துப்பிள்ளை வீட்டு கணேசன் அம்மு மாஸ் என் புருஷன் அவர்களால் மீனாபட்டி 500 அன்பளிப்பு அன்பளிப்பு அத்தனை அவருக்கு நன்றி வணக்கம். உடைய ஸ்போர்ட் ஏய் அத நானும் சொல்ல முடியும். என்னமோ போஸ்ட் கிளப் கிளப் மதுரை கபடி நண்பர்கள் 500 அன்பளிப்பு அன்பளிப்பு புருஷன் அவருக்கு நன்றி வணக்கம். கபடியோட நண்பர்கள் எவ்வளவு கொடுத்தாங்க? அவர் கூட கபடி விளையாட போறேன். நாளைக்கு அவரோட நீ கபடி உதய ஸ்போர்ட்ஸ் கிளப் மதுரை கபடி நண்பர்கள் 500 அன்பளிப்பு அன்பளிப்பு பாக்குறதுக்கு ஏன்டி கபடி நண்பர்கள் எவ்வளவு கொடுத்தாங்க? எவ்வளவு கொடுத்தாங்க? எவ்வளவு என்னட்டு இருக்கு உனக்கு தான் கொடுத்தாங்க. அவர் வந்து டோக்கன் புக்கிங்கா? எவ்வளவு கொடுத்தாங்க? டோக்கன் புக்கிங். டோக்கன் புக்கிங் எவ்வளவு? வேலை முடிச்சால காசு. இப்போ எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தாங்க உனக்கு? அட்வான்ஸ்னா அது சும்மா. அப்படியா? 500 ரூபாய் கொடுத்து பகல்ல அவங்க கபடி விளையாடுவாங்க. மொத்த செட்டில்மெண்ட்டையும் கொடுத்துட்டு நைட்டு 12 மணிக்கு மேல அவரும் உங்க கூட கபடி விளையாடுவாரு. கபடி கபடி ஆமா. நீ என்னமோ நினைப்ப, நீ நினைச்சதெல்லாம் நடக்காது தெரிஞ்சுக்க. ஏன் கம்பளம்ல அருமையான கூட்டம், அருமையான ஆட்டம், அருமையான மேளம். அப்ப எப்படி போயிட்டுக்கணும்? நேரம் முடிஞ்சிட்டு இருக்கு. சாமியோட சமயம் வணக்கமா அத அவன்கிட்ட சொல்லு. பரவாயில்ல ஆனா இங்க இருக்க யாருக்கிட்ட வேணாலும் போங்க. மைசெட்டு காசை மட்டும் போயிடாதீங்க. அவர் உன் கண்ண கொடுத்தானா அவர் சுத்தப்படுத்தி உன் ஆம்பிளி பேர்ல சொல்லிடுவாரு. அப்படி சொல்லக்கூடாதுன்னா உனக்கு தெரியும். நான் சொன்னல எப்படி நான் சொன்னா இல்லையா? அப்படிதான். இப்ப பேசு. ஹலோ 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 வரமா கையில நீட்டமா தட்ட நான் தான் கையை தட்டனா இல்லையா? தட்டும் போது அந்த திரு தொடக்கம் செய்யும். அதெல்லாம் வந்து கிராமத்தை போய்க்கூடாது. அட்டம் மரம் நாட வைப்பு என்பதெல்லாம் அந்த கூட்டாளர்கள் குடி என்பது கூட்டாளர்கள் இந்த எவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க. அது இவருக்கு ஒரு 25 கிராம், அவளுக்கு ஒரு 49 கிராம் இருக்கும். பிரியாணியா விட்டு அடிச்சு அப்படி தாக்கி இருக்கேன். அப்ப நாங்க உண்மைதானா? இல்ல இல்லையா? நான் படுக்கிறேன் நீ தாண்டி, நான் படுக்கிறேன் நீ தாண்டி, நீ பிரியாணி திங்கல. நீ அசைவதான் பயங்கரமா ஐயா பொம்பளை பொம்பளை. அப்ப ஆரம்பிச்சு போலாங்கிறீங்க. என்ன பண்ணனா இவர் ஏன் இந்த அளவுக்கு மண்டை சொல்றாரு? பேர் அதிகமா இருக்கும். இது எப்பேற்பட்ட ஊரு? எப்பேற்பட்ட இடம்? யாருடைய கோட்டை? நம்ம கோட்டை தான். யாருடைய கோட்டை உனக்கு தெரியாதா? தெரியாது. இது என்ன ஊரு? இது என்ன ஊரு? போடா இல்லையா? ஏய் மரியாதை பேசு. இது என்ன ஊரு? இது என்ன ஊரு? ஊர் பேர் தெரியும் உனக்கு? அதனால இவ்வளவு இங்கிலீஷ வச்சு முன்னாடி உட்காந்து கேட்க நீங்க. இது என்ன ஊரு? பாடா போடாவா? ஐயோ குஞ்ச காணுமா? எங்கடா ஒருத்தன் குஞ்ச? ஓய் குஞ்ச இந்த அடுத்த பத்தி சாமிஸ்டாயாவ. ஏன் பொம்பளை? ஐயோ ஏ அனுபவா என்னடா பர்ச்சேஸ் பண்ண போறியா? ஏமா பொம்பளை? இது என்ன ஊரு? என்ன ஊரு? இளந்தைகுளம். குடுக்காதடி. என்ன ஊரு? என்ன ஊரு? இளந்தைகுளம். யாருடைய கோட்டை? எல்லாம் நம்ம கேட்கிறே. யாருடைய கோட்டை? யாருடைய கோட்டை? எப்பொழுதும் பாராட்டும் முக்குளத்தும் நமது தேவர் ஐயாவுடைய கோட்டைனா எப்படி இருக்கு? தேவர் கோட்டையில் தெய்வீக திருவிழாவை முன்னிட்டு முக்குளத்தோர் கோட்டையில் முக்கியமான திருவிழாவை என்பதை முன்னிட்டு நிகழ்ச்சி எந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு பாத்துக்கிற ஆசாக்கா ஏமா குழம்புல. அப்ப ஆரம்பிச்சு போலாங்க. இழுத்து
குருநாதர் சொல்லிட்டாங்க ஐயா இது மட்டுமா அப்பா இது மட்டுமா இல்லையா அந்த பையன் மேல போய் இந்த பொண்ணு முட்டுது அதெல்லாம் சொல்ல வந்தேன் ஐயா இது மட்டுமா வருஷத்துக்கு ஒரு நாள் நான் பார்த்தேன் இது எந்த தெய்வம் அம்மா இல்ல ஒரு சொல்லி சொல்லி இதோ எந்த தெய்வம் முன்னாடி ஒரே ஒரு உலகை தந்தேன் ஊற்ற சாப்பாடு எனக்கு தம்பியா போடுறதுக்கு நீ இப்படி இருக்கியா ஐயா இது பாருங்க என்ன சொல்றீங்க எங்களது நாடகோட இசை சக்கரவர்த்தி என்ன நாடகத்தை காணமா நாடகோட இசை சக்கரவர்த்தி ராமசாமி தேவர் காளீஸ்வரன் தேவர் பாடலை பாட வேண்டும் என்று நமது கடலாடியை சேர்ந்த நமது அண்ணாவி தங்கவேல் அவர்களுக்கு ரூபாய் 2000 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்பளிப்பட்ட அவர்களுக்கு நன்றி தெரிந்து கொண்டும் இலந்தை குளம் எப்போதும் கலங்காத காதல் சங்கம் வருத்தப்படாத வாலிப சங்கம் மாதிரி கலக்கப்படாத காதல் சங்கமா கலங்காத காதல் சங்கம் அவர் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். சௌகரியா பாராட்டி அன்பளிப்பட்ட அவர்களுக்கு நன்றி தெரிந்து கொண்டு இதோ தேவர் பாடல்
பாத்தியா? அடுத்தபடியாக ஏதோ முக்கியத்துக்கு சபையை வழங்கியாச்சு. ஆமாங்க. அடுத்து என்ன செய்யறோம்? என்ன செய்ய போறீங்க? நாம தெய்வத்தை வேண்டுறோம். வேண்டுங்க. ஐயோ, அடுத்து யாரை வேண்ட போறோம்? யாரை வேண்ட போறீங்க? ஏதோ மண்ணை விட்டு சென்றாலும் மக்கள் மனதை விட்டு செல்லாத பசு பொன் மண் ஈண்டெடுத்து திறமையுள்ள உக்கரவாண்டியார் பெற்றெடுத்து தெய்வீக திருமகன் தேவர் ஐயா அவர்களுடைய பாடலோடு எங்கள் நிகழ்ச்சி துவங்குகின்ற சொல்லி எப்படி போயிட்டுக்கலாம்? சத்திய ஞான சீரஞ்சாங்கள் எல்லாம் புகழும் வீரல் பக்தியுடனே காசி பாதையிலே சென்ற வீரர் சித்த சிவ வேதாந்த என்ற செல்வமுத்து ராமலிங்க தேவர் எங்கே? ஒரு தண்ணி நானே நானே ஒரு தானே நானே நானே ஒரு தண்ணி நானே நானே ஒரு தானே நானே நானே மக்களுக்கு வீரத்திற்கும் முத்து ராமலிங்க தத்துவம் மக்களுக்கு வீரத்திற்கும் முத்து ராமலிங்க தத்துவம் மக்களை கவிக்க விட்டு மரணமான ஜெதியத்தை மக்களுக்கு வீரத்திற்கும் ராமலிங்க தத்துவம் மக்களை கவிக்க விட்டு மரணமான ஜெதியத்தை முத்துராமலிங்க தேவர் எப்பேற்பட்ட மனம் கொண்டவர் தெரியுமா? தேவர் எப்பேற்பட்ட மனசு கொண்டவர் தெரியுமா? அந்த நெஞ்சுறுதி கொண்டவரா நெஞ்சுறுதி கொண்டவரா நேபாதிக்கு சிநேகிதாரா அஞ்சாத வீரத்திற்கோ 56 வயதுக்குள்ளே முத்துராமலிங்க தேவர் யாருக்கு மகனாக பிறக்கிறார்? தேவருக்கு ஐயாவுக்கு யாருக்கு அப்பா? தெரியுமா? அந்த திறமை உள்ள உட்புற பாண்டிய தேவர் பெற்ற முத்தாமரா. திறமையுள்ள உட்புற பாண்டிய தேவர் பெற்ற முத்தாமரா. இந்த உலகை விட்டு இதற்குள்ளாக சென்று வரலே எப்பேற்பட்ட துயரம் உன்னை இருந்து எடுக்கலாம். ஒன்றுபட்ட வெள்ளையரை ஒழிக்க வேண்டும் என்று ஒன்றுபட்ட வெள்ளையரை ஒழிக்க வேண்டும் என்று அதாவது முதல்ல வெள்ளையனே வெளியேறு சொன்ன சமுதாயம் தேவர் சமுதாயம் மட்டும்தான். முதல்ல வெள்ளையனை யாராவது இருந்தாங்க? முதல்ல வெள்ளையனை இருந்தது மாவீரன் புலித்தேவர்கள், அடுத்து வீரமங்கை வேல்நாச்சியார்கள், அடுத்து மருதுவாண்டி சகோதரர்கள், அடுத்து பசுமன் முத்துராமலிங்க தேவர்கள். எப்படி இருந்தாங்க? அந்த ஒன்றுபட்ட வெள்ளையரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று அஞ்சு ஒரு ஆகத்தீர் ஆகஸ்ட் போராட்டத்தீர் ஆகத்தோடு குறித்தா அங்கே ஆங்கில எடுத்தா ஆகத்தோடு குறித்தா அங்கே ஆங்கில எடுத்தா. முத்துராமலிங்க தேவர் பாட்டாளி மக்களுக்காக என்னென்ன பாடுபட்டாங்க? அந்த மாவீரன் மதுரையிலே மாகாணத்தின் மில்லறியே மாவீரன் மதுரையிலே மாகாணத்தின் மில்லறியே வீரமல் பாட்டாளிக்கு சேவை செய்தார் ராசியே தியாக தீபமாரா தேவர் செத்தும் தெய்வமாரா தியாக தீபமாரா தேவர் செத்தும் தெய்வமாரா தியாக தீபமாரா தேவர் செத்தும் தெய்வமாரா. நரமர முடியாமலே நாட்டுக்கு நான் உடல் நொழிந்தார், முடியாமலே நாட்டுக்கு நான் உடல் நொழிந்தார். உடலை மிகவும் கெட்டு உள்ளத்திலே கவலை கட்டி குழந்தை இருக்க இதை உணர்ந்தவ படும் முடிக்க அப்படி உணர்ந்த மக்கள் எல்லாம் குடிச்சாங்களே. முத்துராமலிங்க தேவர் எந்தெந்த ஊர்ல வச்சு வைத்தியம் பார்த்தாங்க? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஜெனி உனக்கு தெரியுமா? தேவர் ஐயாவை எந்தெந்த ஊர்ல வச்சு வைத்தியம் பார்த்தாங்க? யாருக்காவது தெரியுமா? 5 மாதம் மதுரையிலே அதுக்கடுத்து மதுரையிலே அதுக்கடுத்து செய்து வந்த சிகிச்சை தண்ணி திருநகரில் குணமடைய தெரிந்து கட்டு நடந்தா திருநகரில் இருந்தா அந்த தெருவு கட்டி நடந்தா அந்த திருநகரில் இருந்தா தெருவு கட்டி
திருநகர் பங்காளாவில் தேவர் மகன் திருநகர் பங்காளாவில் தேவர் மகன் இருக்கையிலே மறுபடி சுகமில்லாமல் வந்தியதோ எல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க தேவர் அப்படி உலகமெல்லாம் முத்துராமலிங்கத்தேவர் உலகம் நாம் சரியாக சொல்லி கொடுத்தாங்களே முத்துராமலிங்கத்தேவருக்கு என்ன ஆச்சு அந்த இவ்வாறு இருக்க தேடி 21 செவ்வாய்க்கிழமை என்று தேவர் போவோம் 5 மணிக்கு தேவர் இருவருக்கு அதை இறக்கமெல்லாம் எல்லாம் எத்தனை வேடிக்கை பார்க்கறது நின்றுவாங்க. ஆமா இவன் எப்படா சாகும் எப்படா போகலாம்னு ராமர் புயல் காளிமுத்து ஐயா அவர்கள் தேவர் பாடலை பாராட்டி ரூபாய் 500 அன்பளிப்பாக அன்பளிப்பளித்த அன்புடன் நன்றி இருந்து கொண்டு தேவர் பள்ள பாராட்டி பி கணியிருள் மூக்கையூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் என் புருஷனருக்கு 1000 அன்பளிப்பு புருஷனருக்கு நன்றி 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 வணக்கம். பரவாயில்ல. முத்துராமலிங்க தேவர் இறந்ததுக்கு யார் யார் வந்தாங்க? எந்த நாட்டு ராஜாக்கள் வந்தாங்க? எந்த நாட்டு மந்திரிகள் வந்தாங்க? யாருக்காவது தெரியுமா? அந்த ராமநாடு சிவகங்கை ராஜாக்கள் வந்து இந்த மாட்டுக்கு பால் பாக்குறேன். நீ தேவர் பாட்டு வாசிக்கிறியா? இல்ல இல்ல அந்த புள்ள பால் முக வருது அதுக்கு வாசிக்கிறியா? முத்துராமலிங்க தேவர் பாடலை வாசிக்கிட்டு என்ன நினைக்கிறீங்க? அந்த சென்னகத்தை அறிஞர் இப்படி ராஜாக்கள் மந்திரிகள் எல்லாம் போனாங்களே முப்பது சமுதாய மக்கள் தேவர பார்க்க எப்படி போனாங்க? முப்பது என்ன கல்லர் மரபர் திறந்த பார்க்க முடியாது. அவங்க எப்படி போனாங்க? நாடு வந்து தைக்கலிலே ரைகளிலே மாட்டாரிலே தைக்கலிலே ரைகளிலே மாட்டாரிலே ஆகப்படும் தலையில் ஒற்றை அடித்து கொண்டே பார்த்து கொண்டு ஆயிரக்கணக்காக மக்கள் அழுது கொண்டு சொத்தின் மீது சுரத்தின் மீது ஆசை கிடையாது. இல்ல ஆனா முத்துராமலிங்க தேவருக்கு பெரிய ஆசை ஒன்று இருந்துச்சு. என்ன ஆசை? தேவபெருமானுக்கு தேசம் ஒரு கண்ணும் தெய்வீகம் ஒரு கண்ணாக முத்துராமலிங்க தேவர் 36 ஜெயின் சொத்து 7 இலவசம் எழுதி வச்சுட்டு கடைசியா ஒரு இறந்த போது இனத்தில் வந்தாங்க. என்ன சொன்னாரு? அந்த சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லி விட்டு இறந்த அறினார். சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லி விட்டு இறந்த அறினார். அந்த வழி பசுமை
பரவாயில்ல கும்பல என் கூட நீ ஆடுன்னா ஆட மாட்டான்ற தேவர் பாடலுக்கு எப்போதும் கலங்காத காதல் சங்க மதுரை மணி என் சைடு பிசினஸ் புருஷனர்கள் 1000 அன்பளிப்பு அன்பளிப்புக்கு அத்தனாருக்கு நன்றி வணக்கம். காசங்கடி தேவர் பாடலை பாராட்டி சீராட்டி பி கனியாரன் மூத்தையூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புருஷனர்கள் 200 அன்பளிப்பு அன்பளிப்புக்கு அத்தனாருக்கு நன்றி. பக்கத்துல ஏடி கத்துறது நானு பூரா வாங்கி உங்களுக்கு பேங்கல் குடி கொடுத்தீங்க நீங்க சப்ளை பண்ணிட்டு வரேன் சும்மா